ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஃபிஷ் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் வீட்டிலே அரைச்ச ஒரு பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் வீட்டிலே அரைச்ச ஃபிஷ் மசாலா. அந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் தனியா. இது எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். அதையும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு. எல்லோரும் ஃபிஷ் ஃப்ரைக்கு லெமன் ஜூஸ் தான் ஆட் பண்ணுவாங்க. பட் நம்ம ஆல்டர்னேட்டிவாக இது கூட ஒரு 2 டீஸ்பூன் புளி தண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். இது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் எப்போ ஃபிஷ் ஃப்ரை செஞ்சாலும் லெமன் ஜூஸ்க்கு பதில் புளி தண்ணி தான் யூஸ் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவேன். இப்போ அதையும் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த பேஸ்ட்டோடைய இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா இதை மீன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி ஃப்ரை பண்ணிங்கன்னு வைங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு, ஸ்மெல்லு, நீங்கள் இந்த மீனை பொரிக்கும் போதவே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாசனை சாப்பிட்ணும் நம்மளுக்கே பொரிச்சுனுக்கும் போதவே அந்த ஸ்மெல்லுக்காகவே நம்ம சாப்பிட்ணுன்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும். அந்தளவுக்கு ஸ்மெல்லு, டேஸ்ட்டு எல்லாம், கலர் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க, ஆமாம் இந்த ஃபிஷ் மசாலா, இந்த ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருந்துச்சின்னு சொல்லிட்டு அடிக்கடிக்க வீட்டில் செய்வீங்க. ஏன்னா நானும் அப்படி தான் அப்பப்போ இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா வச்சு அப்பப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுப்பேன். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த ஃபிஷ் எல்லாமே நம்ம நல்லா மசாலா தடவி இப்போது தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த ஃபிஷ்ஷை ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் போதும். இதை ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கணும். ஏன் நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறோன்னா, அப்போ தான் மசாலா நல்லா அது கூட செட் ஆகி நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணும் போதும் உடையாமல், மசாலாலாம் பிரிஞ்சு போகாமல் நல்லா நம்ம எப்படி மசாலா போட்டு வச்சுருக்கோமோ அதே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணும் போதும் உடையாமல், வேஸ்ட் ஆகாமல் க்ளீனாக நம்மளால் எடுக்க முடியும். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது ஒரு தவாவில் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். தோசை தவாவில் ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் ஆயில் விட்டதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறதுக்காக தவா மேலே வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் திருப்பி வேறு பக்கம் வேக வைக்கணும். இதே மாதிரி மாற்றி சைட்லலாம் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ்ஷு ரெடியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.